அமெரிக்கால நாங்க இருக்கிற கொலம்பஸ் சைட்லலாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸாவே சம ஸ்னோவா இருந்துட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட இதுதான் வின்டர் சீசனோட ஃபர்ஸ்ட் ஸ்னோ அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 2025ஓட ஃபர்ஸ்ட் ஸ்னோ அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்ததும் என் பையன் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு. கண்டிப்பா நான் ஸ்னோ மேன்லாம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லவே சரி ஸ்னோ ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வெளியே வந்தா ஃபுல்லா ஏதோ கொட்டி கிடந்துச்சு. என்னடான்னு கிட்ட போய் பார்த்தா கல்லுப்புங்க. இந்த பக்கம் படிக்கட்டு கீழே பார்த்தா நிறைய ஸ்னோவா இருந்துச்சு. இந்த பக்கம் கல்லுப்பா கொட்டி கிடக்கு. என்னடா இது, ஒருவேளை யாராவது கிராசரி வாங்கிட்டு போகும்போது கல்லுப்பு தெரியாம கொட்டிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு பார்த்தா இந்த பக்கம் பெரிய பக்கெட்லயே கல்லுப்பு வச்சிருந்தாங்க. அப்புறம் தாங்க என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, இந்த மாதிரி ஸ்னோ வந்துச்சுன்னா கொஞ்ச நாள்லயே அது ஐஸ் ஆயிடும், நடக்க முடியாது. இந்த மாதிரி உப்பு முதல்லயே கொட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஐஸ்லாம் சீக்கிரமா கரைஞ்சு போயிடும். அப்பதான் இந்த மாதிரி ரோடு கிளியரா இருக்கும், நம்ம நடக்கும் போது ஸ்லிப் ஆகாது அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் சரிதான்ப்பா, அப்போ ரோட்ல இருக்கிற ஸ்னோ எல்லாம் எப்படி கிளியர் பண்ணுவாங்க, அதுல உப்பு கொட்டணும்னா எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு நான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு வண்டியை வச்சு ரோட்ல இருக்கிற ஸ்னோவெல்லாம் சைட்ல தள்ளி விட்டுருவாங்க, அப்புறம் கிளியர் ஆயிடும், வண்டி எல்லாம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரோடெல்லாம் ஃபுல்லா ஸ்னோவா இருந்ததுனால ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருந்தாங்க. இதெல்லாம் கிளியர் பண்ணதோ இப்போ ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மெயில் வந்ததோ என் பையனுக்கு செம குஷி ஆயிடுச்சு. சூப்பரா ரெடி ஆகி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு.